நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த அஞ்சலி இருந்துட்டு அதாவது இங்க வந்து இப்ப நான் சக்சஸ் பார்ட்டிய வேற ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ, வேற ஏதாச்சும் மிகப்பெரிய ஹோட்டல்லயோ தான் இந்த பார்ட்டிய வந்து இப்ப அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனா அஞ்சலி இருந்துட்டு எனக்கு இந்த ஹோட்டல் தான் வேணும், இந்த ரெஸ்டாரண்ட் தான் வேணும். இலக்கியா வேலை செய்ற இடத்துல போய் தான் இலக்கியாவ அசிங்கப்படுத்துவேன், அவமானப்படுத்துவேன். போலீஸ் எல்லாருமே வந்து இலக்கியாவ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ அரெஸ்ட் பண்றதுக்காக அத்தனை ஏற்பாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்கா. ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு, "நீ எவ்வளோ தைரியம் இருந்தா என் அண்ணி மேல பொய்யா கேஸ் போட்டு, அதாவது இலக்கியா அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொலசாமி மாரி. கௌதம் அண்ணனும் இலக்கியா அண்ணியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முக்கியம்." அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, "நீ எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பொய்யா சாட்சி ரெடி பண்ணி, பொய்யா ஒரு கேஸ் போட்டிருப்ப. இதுல இருந்தே தெரியுது நீ யாரு, என்ன, ஏதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மொத்தமா வந்து புதினா முடிச்சுக்க போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அதாவது இங்க வந்து புதினா இந்த அஞ்சலி வந்து அப்படியே சொல்றா, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த இலக்கியா தான். இலக்கியா மேல நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக் கேட்குறாங்க. இதுல அதாவது நீ சொன்னது எல்லாமே ஓகே. இதுல இலக்கிய அணியோட சதி எங்க இருக்கு? அவங்க தானே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும், சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவ்ளோ ஆத்திரப்பட்டாங்க, அவ்ளோ அவசரப்பட்டாங்க. அப்படி இப்படின்றமா வந்து கேட்கும்போது, அதுக்கும் ஒரு பாயிண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இவ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கா. அத வந்து போட்டு உடைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம, நீங்க நான் சொன்னாலோ, இல்ல ஆன்டி சொன்னாலோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ப போறது கிடையாது. போலீஸே ஆதாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ட் பண்ணி கண்டிப்பா கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க அத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு இளநீ கடைக்காரன் கிழவன் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் பேசின ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் இருந்துட்டு நம்ம கார்த்திக் கிட்ட காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்ததுக்கப்புறமா கார்த்திக்கு பயங்கரமா அதிர்ச்சி. "அண்ணி, என்ன அண்ணி இது? நீங்க உண்மையிலேயே என் குழந்தைய கொல்றதுக்கு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்க வந்து பார்த்து, அந்த கார்த்திக் இருந்துட்டு நம்ம இலக்கியாவ பார்த்து வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் கார்த்திக், "நீயும்ப்பா அப்படி நெனைக்கிற? நீ நினைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவங்க என்னதான் ஆதாரம் காட்டட்டும், காட்டாம போட்டும். ஏன் அந்த இளநீல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நான் விஷத்த கலந்திருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஆனா நீ என்ன நெனைக்கிற? உன் அண்ணி, அதாவது உன்னோட அண்ணனோட அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணியிருப்பன்னு நெனைக்கிறியா? அந்த இளநீல விஷத்த கலந்து குடுத்திருப்பன்னு நெனைக்கிறியா? அப்படி இப்படின்றமா வந்து கேட்கறது மட்டும் இல்லாம, உன் குழந்தைய அதாவது உன்னோட வாரிச நான் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும்னு நெனைச்சிருப்பேனா கார்த்திக்? அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கார்த்திக்கே குழம்பி போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம சரி ஓகே கார்த்திக். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட கர்ப்பத்த கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சதாவே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ. ஆனா அஞ்சலி இப்போ கர்ப்பமா இருக்காளா? அதுதான் என்னோட கேள்வி. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு அம்மா நின்னுட்டு பூ கட்டிட்டு நின்னுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாட்சிக்கு வந்து கூப்ட்டுருக்காங்க. அவங்க வந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அஞ்சலியோட வேல தான். அஞ்சலி தான் அன்னைக்கு வந்து எங்ககிட்ட அதாவது பூக்கடை அதாவது அந்த இளநீ கடையில நின்னுகிட்டு இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த கடைக்கு பக்கத்துல வேற யாரையும் இளநீ கடை போட விட மாட்டோம். உங்களுக்கு தேவையான அந்த பணத்த குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் குடுத்தாங்க. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எவிடன்ஸ் நீட்ட ஆரம்பிச்சுறாங்க. இப்போ கார்த்திக் யார நம்புவாங்க, யார நம்புறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.